அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இஸ்லாம் என்பது நடை உடை பாவனையோ அல்லது சில சொற்களை மொழிவதோ இறைவனை ஜெபிப்பதோ மற்றும் இஸ்லாம் அல்ல. இவைகளெல்லாம் இஸ்லாம் என்று யாரேனும் நினைத்திருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்திருக்கவில்லை என்பதுதான் பொருள். சில சொற்களை தஸ்பீஹ்கள் செய்தல், சில வார்த்தைகளை ஜபித்தல், இறைவனை தொழுதல், குரானிய வசனங்களை ஓதுதல், இவைகளெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி. இஸ்லாத்திற்கு பல தூண்கள் நிறைந்தது இஸ்லாம் என்று நாம் எண்ணிக்கொண்டால் இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இவைகளெல்லாம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்னா வணக்க வழிபாடுகளை தவிர்த்துவிட்டு, துதிச்சொற்களை தவிர்த்துவிட்டு, தஸ்பீகளை தவிர்த்துவிட்டு இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு விஷயம் நம்முடைய பண்புகளால் நாம் சரியாக மாறுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக உலகத்திற்கு சொன்னார்கள், உங்கள் இறைவன் உங்கள் தோற்றங்களை பார்ப்பதில்லை. நீங்கள் எப்படி அணிந்திருக்கிறீர்கள், இந்த ஆடையினுடைய விலை எவ்வளவு, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை சக மனிதர்கள் பார்ப்பார்கள். லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்ற பொழிவுகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலகின் யன்துரு இலா குலூபிக்கும், லா யன்துரு இலா சுவரிக்கும் வஅம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் என்று கூறுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இஸ்லாம் என்பது நடை உடை பாவனை தவிர்த்துவிட்டு நம்முடைய பண்புகள் தான் இஸ்லாம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.